பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுகுடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை அன்பில் நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பரம்பொருளே, வேத நாயகனே, மெய்ப்பொருளே, எங்கெங்கும் நிறைந்துள்ள என் உமா மகேஸ்வரன் திருவடியை வணங்கி, கூத்தப்பெருமானின் திருவடியை வணங்கி, திருப்பணி விநாயக பெருமானும் அருள்மிகு 48 மண்டல மகா கணபதியினுடைய திருவடியை வணங்கி, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்த திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மை பிரார்த்தனை மூலம் வெற்றி, பக்தியின் மூலம் வெற்றி, அனுகிரகமும் அனுகூலமும் கிடைக்கிறதுக்கு மூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து பதிவு செய்ய உள்ளேன். இம்மாதம் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி, வெண்காந்த மலர், வெண்பட்டு, வெள்ள மொச்சை, பசும்பால், பாலாலயங்கள், கற்கண்டு சாதங்கள், பூர வெண்மை சம்பந்தப்பட்டதையெல்லாம் அவர் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் சுக்கிரனுடைய பிரித்திலிருந்து நாம் தப்பித்து அவனுடைய யோக பலனை நாம் பெறலாம். அடுத்தது புரட்டாசி 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் ஜெயிக்க வேண்டுமென்றால் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்ற உணர்வுப்படி, முன்னோர்களுடைய வாக்குப்படி, அன்று மகாலய இதுவரையும் வழிபடாத தர்ப்பணங்கள் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் கொடுப்பது சால சிறந்தது. புரட்டாசி 17ஆம் நாள் நவராத்திரி ஆரம்பம். புரட்டாசி 25 11/10 மகா நவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை 12/10. வேதம், கல்வி, குருகுலம், புதிய தொழில், புதிய ஆபரணம், புதிய ஆடை, புதிய நிறுவனம், புதிய தொழில்கள், கிரகப்பிரவேசங்கள் எது வேணாலும் பண்ணலாம் சரஸ்வதி பூஜைக்கு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் உகந்த நாள். இப்படிப்பட்ட நாளில் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் இரணியன் கசுபு மகாபாரதம் நடந்த மாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் புரட்டாசியில் பக்திக்கு முக்தியை அளிப்பதற்கும் பேராசையை தவிர்ப்பதற்கும் ஜனன காலத்திலிருந்து மரண காலம் வரை பிரார்த்தனையே வெற்றியின் கொடுப்பது, பக்தியே முதலீடு செய்வது என்ற உணர்வினை நம் முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வைபவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நவராத்திரி மிக மிக அதி உன்னத. ஆண்களுக்கு 1 நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. அதுவும் இந்த மாதத்தில் வருவதும், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன், இந்த புரட்டாசி மாதத்தில் புதனோட அறிவு சார்ந்த சரஸ்வதி, இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் சரஸ்வதி பூஜை. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது. ஐப்பசிலி வரும், அது ஏதாவது அந்த திதி மாறி வரும்போது வரும். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை நம் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்க வேண்டி சரஸ்வதியின் திருவடியை வணங்கி, என் நாவில் இருக்கக்கூடிய ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கர்ஷயாமி சித்திர்பவது மேசதா என்ற அவருடைய திருவடியை வணங்கி இந்த புரட்டாசி மாதத்தின் பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். வேகம், விவேகம், முடியாது, தெரியாது, எல்லாமே இருக்கும். ஒன்று மட்டும் இருக்காது, பொறுமை மட்டும் இருக்காது. ஈகை அதிகமாக இருக்கும்.
புன்னகை அதை விட அதிகமாக இருக்கும், மறுமலர்ச்சி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ், கொஞ்சம் வேக தாகம், வலிமை, எல்லா முயற்சிகள் எல்லாமே அத்துப்படி. வேலை செய்ய மாட்டீங்க. என்னப்பா செய்கிற, எங்கே போனேன், டீ சாப்பிட, இவ்வளோ நேரமாக டீ சாப்பிட, கமாண்டிங், தெர் இஸ் கால்டு கமாண்டிங். ஆக என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமாக அமையும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம். எனவே தான் இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய மாதம். தசாபதியை பார்த்துக்கங்க, வயசை பார்த்துக்கங்க, ரொம்ப கவனத்தோடு இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. இப்போவே சுருக்கி கொண்டு வாங்க, இப்போவே சுருக்கி கொண்டு வரணும், இப்போவே ஃபைனான்ஸை கொடுக்கணும், இப்போவே பொருளாதாரத்தை சுருக்கணும், இப்போவே எல்லா அடங்களையும் கொண்டு வரணும். ஏன்னா அடுத்த அஷ்டமத்து சனி, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற கண்டகச்சனியோ ஜென்மச்சனியோ பாதச்சனி இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அஷ்டமத்து சனி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படிப்பினை கொடுப்பது, ஒரு வாழ்க்கையில் நிர்ணயத்தை கொடுப்பது, ஒரு வாழ்க்கையில் என்ன நம்ம எப்படி எந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கொடுப்பது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் பிரார்த்தனை தான் உங்களுக்கு மகம் பூரம் உத்தரம். பஜன்ஸ் நல்லா பண்ணுங்க, பஜன்ஸ் நல்லா பண்ணுங்க, மூல மந்திரங்களை நல்லா படிங்க, மகா மந்திரங்கள் நல்லா படிங்க, காயத்ரி மந்திரங்களை படிங்க, நல்லா ஒன்றி பஜன்ஸ் பண்ணுங்க. எல்லாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அரசியலுக்கு ரொம்ப அப்பாற்பட்ட சக்தி உண்டு உங்களுக்கு. அரசியலுக்கு போகிறதுக்கும் அரசுக்கு போகிறதுக்கும் அரசியலுக்கு போகிறதுக்கும் அப்பாற்பட்ட சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தான். போதுமா? இதை விட என்ன வேணும்? என்ன ட்ரெண்ட் எடுத்தாலும் அங்கே யார் இருப்பா? மீன ராசி நிற்காது. அங்கே யார் இருப்பா? கடகம் நிற்காது. அங்கே யார் இருப்பா? மிதுனம் நிற்காது. யார் இருப்பா? தனுசு நிற்கும், சிம்ம நிற்கும், மேசம். தனுசு நிற்கும், சிம்ம நிற்கும், மேசம் நிற்கும். அவ்வளோதான். அப்படியெல்லாம் வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆக மொத்தம் சிம்ம ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாக அமையும். அதில் மாற்று கருத்து அல்ல. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக பெருமாளிலே திருக்கண்ணபுரம். ஒரு முறை திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் போயிட்டு வாங்க. அந்த திருக்கண்ணபுரம் ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். செங்கமல நாச்சியார் அம்மன், அதான் செங்கமல தாயார், மன்னார்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க. எத்தனை 108 வைணவ தலங்களில் செங்கமல தாயார்கிட்ட போனால் ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன சிறப்புன்னு யாராவது சொல்லுங்க. ஒரு சிறப்பான வழிபாடு உண்டு அந்த தாயார் சந்நிதியில். தெரிஞ்சுக்கங்க. 4 பேர்த்திட்ட சொன்னால் தான் நமக்கு தெரியும். எனக்கே தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தாயார் சன்னதியை நம்பி வழிபாடு செய்யுங்க.